அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலேயே மிக அரிய பல 100 வருடங்கள் பழமையான குர்ஆன் பிரதிகளை நீங்க ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம 10 லட்சத்துக்கும் அதிகமான விலை மதிப்பற்ற கற்களால செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான சூரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த அரிய வரலாற்று சிறப்புகள் எல்லாத்தையும் நேரடியா பார்க்கத்தான் இந்த உம்ரா சீரிஸ்ல 8வது வீடியோ. இன்றைக்கு நாங்க மக்கா ஹரம் ஷரீஃபுக்கு மிக அருகிலிருக்கிற மக்கா குர்ஆன் மியூசியத்துக்கு ஒளி குர்ஆன் எக்ஸிபிஷனுக்கு வந்திக்கிறோம். ஆரம்ப காலத்துல குர்ஆன் வசனங்கள் எதுல எழுதப்பட்டுச்சு, தங்கம் பூசப்பட்ட குர்ஆன் பிரதிகள் இப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இங்க எங்களுக்கு காத்திருக்குது. இன்றைக்கு இந்த மியூசியத்துல என்னென்ன வரலாற்று சிறப்புகள் இருக்குது, என்ன அற்புதங்கள் இருக்குதுன்னு தான் முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். மியூசியத்துக்குள்ளுக்கும் நாங்க நுழைஞ்ச உடனே பார்க்கிறது இந்த ஹிரா குகையிட மாதிரி தான். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்ட அந்த புனிதமான இடத்தை தான் இங்க அப்படியே தத்ரூபமா செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது வெறும் ரிப்ளிகா தான். ஹிரா குகைக்கு நான் நேர்ல போயிட்டு பகல்லையும் நைட்லையும் எடுத்த ஒரிஜினல் வீடியோவை எங்கட 12VIQ பேஜ்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்க. அந்த வீடியோஸ்ல லிங்கையும் கீழே நான் போட்டிக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த காலத்துல தாள்கள் இல்லாததால கல், மரம், எலும்புகள்ல குர்ஆனை எழுதிய மாதிரிகளையும் இங்க வச்சுக்கிறாங்க. குர்ஆன் புக்கா வாரத்துக்கு முன்னுக்கு ஆரம்ப காலத்துல குர்ஆன் வசனங்களை இத மாதிரி மிருகங்களோட தோல்ல தான் எழுதி பாதுகாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அகலமான ஒட்டக எலும்புகள்லையும் தட்டையான கல்கள்லையும் கூட குர்ஆன் வசனங்களை செதுக்கி வச்சுக்கிறாங்க. பெரிய விலங்குகளோட கொம்புகள்லையும் தந்தங்கள்லையும் கூட குர்ஆன் வசனங்கள் எவ்வளவு அழகா கலிகிராஃபி ஸ்டைல்ல எழுதி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. மரப்பலகையிலையும் மரத்துண்டுகள்லையும் தாள்கள் இல்லாத அந்த காலகட்டத்துல இறைவசனங்களை அழியாம பாதுகாக்க எவ்வளவு சிரமப்பட்டிக்கிறாங்கன்னு இதை பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் வரும் ரிப்ளிகா. பல 100 வருஷம் பழமையான ஒரிஜினல் குர்ஆன் பிரதிகளை இந்த மியூசியத்துல மெயின் ஹால்ல தான் வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மெயின் ஹாலுக்கு போறதுக்கு முன்னுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய குர்ஆன் இங்க தான் நிக்குது. ஃபர்ஸ்ட்ல இந்த குர்ஆனை பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு போயிட்டு மற்ற ஒரிஜினல் குர்ஆனையும் பார்ப்போம். இந்த குர்ஆனோட சைஸ் கிட்டத்தட்ட 10 அடி நீளமும் 7 அடி அகலமும் கொண்டது. மொத்தம் 700 பக்கங்கள் இருக்குது. இந்த குர்ஆன்ல இருக்கிற சூரா அல் ஃபாத்திஹாவையும் குர்ஆன் ஓதி முடிக்கிற துஆவையும் முஹாக்கக் அப்படின்னு சொல்ற ஸ்டைல்லையும் மத்த சூறாக்களோட பெயர்களை இஜாசா ஸ்டைல்லையும் உள்ளுக்குகிற வசனங்களை நஸ்க் அப்படின்ற 3 வித்தியாசமான பாரம்பரிய காலிகிராஃபி ஸ்டைல்ல பிரிச்சு எழுதிக்கிறாங்க. தங்கம் மற்றும் நீல நிறங்களால அழகா அலங்கரிக்கப்பட்ட இந்த குர்ஆன் கிபி 1883 மதீனா மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு அன்பளிப்பா கொடுத்துக்கிறாங்க. இந்த குர்ஆன் பேப்பர்ல மயில் எழுதப்பட்டது இல்ல. பாகிஸ்தானை சேர்ந்த நசீம் அக்தர் அப்படின்ற பெண்மணி தன் கைகளாலே நூலை வச்சு தையல் வேலைப்பாடு எம்ப்ராய்டரி செஞ்சு வச்சு அற்புதம். இத முழுசா தைச்சு முடிக்க அவங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சுண்டா கிட்டத்தட்ட 32 வருஷங்கள். அவங்களோட 30 வயசுல தொடங்கினது 62 வயசுல தான் இதை முழுமையாக முடிச்சுக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த குர்ஆனுக்காக 300 மீட்டர் துணியும் 25,000 மீட்டர் நீளமுள்ள நூலையும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த குர்ஆனோட மொத்த எடை மட்டுமே 55 கிலோ. புனித குர்ஆனோட அர்த்தங்களை ஜெர்மன் மொழியில உலகத்திலேயே முதல்ல மொழிபெயர்த்து அச்சிடப்பட்ட பிரதிதான் இது. இந்த குர்ஆன் சாதாரண பிரதி இல்ல. இஸ்லாமிய வரலாற்றோட ஆரம்ப கால எழுத்து வடிவமான கூஃபிக் ஸ்டைல்ல எழுதப்பட்ட மிக அரிதான குர்ஆன் தான் இது. ஹிஜ்ரி 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த குர்ஆன், அதாவது 1100 வருஷத்துக்கு முன்னுக்கு தாள்கள் இல்லாத அந்த காலகட்டத்துல விலங்குகளோட தோல்ல கைகளாலே எழுதப்பட்ட ஒரிஜினல் பிரதி தான் இது. ஹிஜ்ரி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த குர்ஆன் சைனாலிருந்து கொண்டு வந்த பல 100 வருடம் பழமையான ஒரிஜினல் குர்ஆன் பிரதி. இது கிட்டத்தட்ட 1100 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சூரா மர்யம் அத்தியாயத்தை கொண்ட அரிய பகுதி. மிருகத்தில தோல்ல கருப்பு சிகப்பு மையால எழுதப்பட்ட இதுல எந்த புள்ளிகளோ குறியீடுகளோ இல்ல. 400 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 17ஆம் நூற்றாண்டுல எங்கட இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு அரிய சுருள் வடிவ குர்ஆன் பொக்கிஷம் தான் இது. இதோட நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 5 மீட்டர். ஆனா இதுல அகலம் வெறும் 7 சென்டிமீட்டர் தான். இந்த குர்ஆன்ல இருக்கிற வசனங்களை குபாரி அப்படின்ற மிக நுண்ணிய எழுத்து வடிவத்துல தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த குர்ஆன் பிரதி கிட்டத்தட்ட 90 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1936ஆம் ஆண்டு அல்ஜீரியா நாட்டுல அச்சடிக்கப்பட்ட ஒரு வரலாற்று பொக்கிஷம். இது வட ஆப்பிரிக்கா நாடுகள்ல ஓதப்படுற புகழ்பெற்ற வாஷ் முறையில அச்சடிக்கப்பட்டிருக்குது. இந்த அரிய பிரதிய சவுதி அரேபியா இளவரசர் அப்துல் அஜீஸ் அவர்கள் தான் இந்த மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்துக்கிறாங்க. இந்த குர்ஆன் பிரதி இஸ்லாமிய வரலாற்றோட 3வது கலிஃபாவான ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட காலத்தை சேர்ந்தது என்று கருதப்பட்ட மிக அரிய உலக மாபெரும் பொக்கிஷம் தான் இது.
இப்ப நீங்க பாக்குறதும் இஸ்லாமிய வரலாற்றோட 3வது கலிஃபாவான ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்து குர்ஆன் பிரதியோட ஒரிஜினல் பக்கத்துண்டு தான் இது. பழங்கால கூஃபிக் எழுத்து வடிவம் எவ்வளவு தடிமனாகவும் எவ்வளவு அழகாகவும் இருக்குதுன்னு பாருங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி புனித குர்ஆனை கைகளாலேயே எழுதுறதுக்காக அந்த கால கலிகிராபி கலைஞர்கள் பயன்படுத்திய ஒரிஜினல் பென்னும் இங்க் பொட்டில்ஸும் தான் இது. எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகளோட இந்த வரலாற்று பெட்டிகளை டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. 12,000க்கும் அதிகமான குர்ஆன் பிரதிகளை கொண்ட பிரம்மாண்டமான லைப்ரரி, உலக புகழ் பெற்ற இமாம்களோட குரலை ஒரே இடத்துல கேட்கிற இடம், 10 லட்சம் கற்களால செஞ்ச சுவரு, தங்கத்தால நெய்யப்பட்ட கௌபாவோட கிஸ்வா துணி, இதெல்லாம் இந்த மியூசியத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உம்ரா சீரீஸ் பார்ட் 8 2வது பக்கத்துல அதெல்லாம் கட்டாயம் பார்ப்போம். ஃபாலோ பண்ணாதவங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவையும் தரேன்.